இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதே அதிகமான அவையும் கல்லுண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. கல்ல இருக்கிறவளை கைது செய்தவர் 6 மாசம் தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் தேவையில்லாத அவனை வந்து தொடக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். 50-60 ஆண்டு கால பனையை 50 ரூபாய்க்கு விற்கிற அவலம். 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி பனை தான் இந்த நிலத்துல இருக்கு. எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. 10 கோடி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு இல்ல, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம். அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் தட்டி அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இத வந்து காலிங்க மாதிரி இதெல்லாம் சொல்லி விடாது. சில மேதைகள் என் நம்பி எல்லாம் ஜரம்பாருங்க. பனையிலிருந்து பனஞ்சார் அதுல ஏதாவது கலந்தாத்தான் நல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க நிலம்பராடே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு கொடுக்குறேன். பாணி இனிக்குதா சக்கரை கொடுக்க எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன்? நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன். என் தம்பியா வேணாம் இந்த படிக்கிட்டு எல்லாருமே அதுலதான் ஏற வாழ்ந்தான். நான் வரும்போது இதுவும் தேவைப்படாது, விசையேன்னு வச்சிருக்கேன். தட்டா கரகரன்னு கொண்டு விட்டுரும். இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகர்த்தி கொண்டு வச்சு ஏறி கீழே இறங்க வேண்டியதான். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை. உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாம் ஆதிகளை வேட்டையாடுங்க, காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்ன. அப்போது நான் வேடுவன், வேட்டைக்காரன், வேடன். குன்றில் வாழ்ந்ததால் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே. நம்ம எல்லாரும் குறப்பைய மக்களாங்கிறது மறந்துடுவாங்க. தாய் குடிக்கிறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லைப்பூ இருந்தது சின்ன சின்னதா. அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி என் முன்னவன் முல்லைன்னு வச்சான். மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல. அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது. அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன் முருகன். குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன். ஏன் குன்றதால் அவன் குன்றவன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன். அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். இப்ப நாங்கெல்லாம் ஜிம்முக்கு போய் என் பாட்டை அங்கேயும் ஏறி முறுக்கேறி நின்னா. அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு. முருகன் என்றாலே அழகு. அதனால கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஆடு மாடு எல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சேன். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னேன். நான் தான் சந்தேகம் இருக்கா? என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என் நண்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் தன்னன்ப வாழும் உயிருக்கு என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என் நண்ப இல்ல. முதல்ல எழுத்து வரதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான். அந்த நிலத்தில் வாழ்ந்தவன், ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் போர். அந்த நிலத்தில் தான் தலைவன் தலைவி உருவானார். அந்த தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தான். அவன் போன், அவன் அரசன். அது தெரியாம நாங்க இன்னும் யாதவன் போட்டுக்கிட்டு போனார். நான் அரசன், நான் கோன். 2வது தாய்க்குடி. கீழே இறங்கின நிலமும் இந்த வயல் சார்ந்த இடமும் அங்க வந்து மருத மரம் அதிகமா இருந்தது. அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்திணை வச்சான். அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கினோம். இதெல்லாம் உனக்கு விளைஞ்ச நாங்க ஒண்ணு புதுசா இல்ல. அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்கு. இந்த பனை, இந்த ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நாங்க இந்த திருடை இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும். டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். வேற வழி இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணும்ட்டு
என் ஊருக்கு கல்ல இருக்கணும் சொந்தக்காரன் புறம் முடிச்சுட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன். இந்த வாரம் ஒண்ணு செய்யறேன். நீ கல்ல இறக்கிருக்கேன். நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன். செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன நேர்த்தி கிடக்கு? அது என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் இந்த பக்கத்துல நடத்துறேன். அதை 76 குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனை என் பார்த்து என் பாட்டை பேரனோட நிக்கிறான், ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம். எவனோட அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை கட்டி என் தாயின் மாலை அறுத்து விற்கிறான் அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலையடி வாரத்துல மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வளர்த்த போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000 3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கறவாங்க. இப்ப வாங்கறவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கு, அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்கவனா வந்தா எனக்கு குறுக்கு ஒடிந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒண்ணு இந்த இருக்கு. எனக்கு ஒண்ணு வேற வேலை இல்ல. யார சொன்னாரு அது வழக்குன்னு? எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியான எதுவும் சிறையில் இருக்கிறோம். எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். இருக்கிற மடங்கு புத்தகமும் நானும் இருப்பான். பக்கத்துல ஒரு 7 கூட பேனா இருக்கு. நான் பாட்டு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்க வந்து போறா பேரு கொண்டு இப்பவே கேட்கிற வேலைக்கு பதில் இல்லை. அந்த காவலர் தெரிஞ்சுவாரு, நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா, காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு. காலையிலயும் படிக்கணும், இப்பவும் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க. ஒரே ஒரு காவலரை எனக்கு போடலாம். அவருக்கு மேல இந்த அவருக்கு ஆள் இல்லைல்ல. ஐயா நீங்க சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க. என்னை பெற்ற தாய் கூட ரொம்ப சாப்பிட்டு படிங்க ஐயா, நல்லா இருப்பீங்க ஐயா, அப்படியெல்லாம் பாசம் கட்டுவாங்க. அதனால எதுக்கும் பயப்படாது நம்ம இல்ல. அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன். ஒண்ணு எது இடியும் இருந்தாலும் நகரதா இல்ல. ஒவ்வொரு போராட்டம் எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நானே என் நம்பியில் முடிவு தீக்குளிக்கிற போராட்டம். பேர் வந்துருக்கு, பல பேர் தீக்குளிச்சு சாலம். அதனால கல்லு இறக்குறத இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்க. ஒன்றுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனா இன்னும் 10 மாசம் ஆடுவான். 2026 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு என்று வர. அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல, சின்னமா தான். நீ என்ன தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல, சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானு தெரியாத தேர்தல் எனக்கு. அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே சீமான் சின்னம் இல்ல, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெள்ள புரியுதா? முருகனே எங்களோட கூட்டணியில் இருந்தா சிவன் அப்புறம் எங்க மாயம் திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடிதான். ஏன்னு பேர நான் தான் இருக்கேன். அவனுங்க எவனும் வரமாட்டான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது, எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பாருங்க, எங்க அப்பா எத்தனை ஆண்டுகளா, எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்க.
அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வந்து நல்லா திறக்கிறேன், அவர் கையால திறக்கிறேன். வாழை தண்ணி வாரியத்துக்கு பாண்டியர் தலைவரா போடுறோம். ஏன் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய் அமெரிக்கால உலக நாடு இல்ல. கருப்பட்டிக்கு அலையிறா இங்க உற்பத்தி இல்ல. நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம். வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. வாய் விண்ணுதல், நார் விண்ணுதல், கொட்டான் விண்ணுதல், கருப்பட்டி செய்தல், நாட்டு சக்கரை செய்தல், பணம் கற்கண்டி செய்தல், எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை. எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல. வாழ்விடத்துல வேலை தர வந்தே நீ என்னை வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி கனவு ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீங்க நான் பாத்துக்கிறேன். அதனால பயப்படாத. கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு. உதயகிரிதான்டா கல்ல குடிச்சு செத்தனை ஒருத்தனை சொல்றான், சொத்தம்பிட்டே வித்தவனை காட்டுறான். நாங்க ஒரு முறை கல்ல குடிச்சு பாரா, இது மீன் திமிரா இருக்குடா, திமிரா இருக்கு. அந்த அடி குடம் செத்து போச்சு, ஈரோட அடிக்கு போச்சு, இந்த ஆர்கன் செத்து போச்சு, ஒரு அளவு இருக்காது, எல்லாம் தெம்பா இருக்கு. அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்ப. நம்ம மூதாதை கல் உண்ணாமைன்னு பாடிட்டாங்கிறாங்க. அவன் எல்லாம் பாண்டான். புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான். கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிட்டு தொழுங்கிறான். புலால் உண்ணாமை என்கிறவன் அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? உலகில் கொடியோரை வேந்தறுத்தல் வைங்குள் களை கட்டமையோடு நேருங்கிறான். அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறதும் ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அதனாலதான் பாலகவாரோட சுத்தம் பல வேற களை அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. சிறை என்றால் நிறை, தடை என்றால் உடை. எதையும் தகர்த்தும் தமிழர் பெரும் படை. அதனால தைரியமா கவலைப்படாம ஒவ்வொன்னா செய்யறோம், ஒவ்வொன்னா செய்வோம். எது இருக்கோ எழுத்து போரிட்டு நொறுக்குவான்.